ரொட்டீன்ல ஒரு சாதாரணமான பழக்கமா மாறி போயிருக்கு மதுபானமும் புகைப்பழக்கமும். ஆரம்பத்துல பயந்து பயந்து புகைப்பிடிச்சிட்டு இருந்தவங்களும் மதுபானம் குடிச்சிட்டு இருந்தவங்களும் இப்ப வெளிப்படையாவே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பெல்லாம் யாரு சார் குடிக்காம இருக்காங்க? சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயமா மாறி போச்சுன்னு சொல்ற அளவுக்கு இயல்பான ஒரு விஷயமாவே மாறி போயிருக்கு. முன்னாடிலாம் ஒருத்தருக்கு தன்னோட மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி பையனுக்கு எதுவும் கெட்ட பழக்கங்கள் இருக்காப்பா அப்படின்னு விசாரிச்சுட்டு தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கே போவாங்க. ஆனா இப்பெல்லாம் திருமண பந்தத்துல அப்படியான கட்டுப்பாடுகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி நம்மோட இயல்பு வாழ்க்கையில ஒன்றி போன குடிப்பழக்கமும் புகைப்பிடிக்கிற கலாச்சாரமும் எதுல இருந்து உருவாச்சு? சாதாரணமா தொடங்கப்பட்ட இந்த பழக்கம் இப்ப மிகப்பெரிய அச்சுறுத்தலாவும் மனுஷ இனத்துக்கே எதிரானதாவும் மாறி போனது எப்படி? ஒரு பெரிய வணிகமா உருப்பெற்றிருக்கிற இந்த கலாச்சாரம் நம்மள எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு? அதனால நாம என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறோம்? நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? அதுல இருந்து மீண்டு வரணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு மனத்தடையும் குழப்பமும் சூழலும் உருவாகிக்கிட்டே இருக்கு. நம்மளோட உடல் நலத்தை அழிக்கிற போதை பழக்கத்தை எப்படி முற்றிலுமா கைவிடுறது? அதற்கான வழிகள் என்ன? ஒரு சாதாரண பாமரன்ல தொடங்கி மது புகை போன்ற போதை பழக்கங்களை ஒரு பேஷனாவே பண்ணிக்கிட்டு இருக்கிற எலைட் மனுஷங்க வரைக்கும் சிக்கி திண்டாடுற இந்த பழக்கத்தில இருந்து விடுதலையாகி வெளியே வந்து ஒரு ஆரோக்கியமான மனுஷனா வாழ்றது எப்படிங்கறத செவி வழியா உங்க மனசுக்குள்ள பதிய வைக்க போறோம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பழக்க வழக்கத்துக்கு பின்னாடியும் 1000 ஹிஸ்டரி இருக்குங்க. அப்படி உங்களுக்கே தெரியாம நீங்க அடிமையாகி போன மதுபானத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. முதல்ல அங்கிருந்து இந்த கதையை ஆரம்பிக்கலாம். எப்பவுமே வரலாறு நமக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் கத்துக் கொடுக்கும் இல்லையா? அப்படி வரலாற்றை படிக்கும் போது எனக்கு கிடைச்ச சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இவை. கிட்டத்தட்ட கிமு 7000 6600 நூற்றாண்டுகள்ல மெசபடோமியாவில் வாழ்ந்த சுமீரியன்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலை கண்டுபிடிச்சதா ஒரு வரலாறு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்ல, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே சுமேரிய நாகரிகத்துல ஆல்கஹால் இருந்தத இப்போ இருக்கிற ஆராய்ச்சியின் மூலமா உறுதியும் படுத்தி இருக்காங்க. அதுவும் சுமேரியன்கள் 20 பியர் வகைகளை தயாரிச்சு குடிச்சதுக்கான செய்முறை விளக்கங்களையும் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பீரை குடிக்கிறதுக்கு அவங்க ஸ்ட்ராவை பயன்படுத்தி இருக்காங்க. புளிச்ச தானியங்கள் மற்றும் பழங்களை வச்சு இந்த பீரை தயாரிச்சிருக்காங்க. அப்போ அத வடிகட்டி குடிக்கிறதுக்கான முறைகள் அவங்களுக்கு தெரியல. அதனால ஸ்ட்ரா மாதிரியான ஒரு பைப்பை உருவாக்கி அதன் மூலமா உறிஞ்சு குடிச்சதற்கான அடையாளங்கள் ஆய்வுல கிடைச்சிருக்கு. அவங்களோட எழுத்து வடிவங்களை ஆய்வு செஞ்சப்போ சுமேரியன்கள் ஆல்கஹாலை குடிக்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகளையும் தங்களுக்குள்ள விதிச்சுக்கிட்டதும் தெரிய வந்திருக்கு. அவங்க தயாரிச்ச தரமான ஆல்கஹாலை கடவுளுக்கு படைச்சு வழிபட்டும் வந்திருக்காங்க. கடவுளுக்கு படைச்ச ஆல்கஹாலை குடிக்கும் போது உடலுக்கு நன்மை ஏற்படுங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்திருக்கு. இது போல பல கதைகள் சொல்லப்படுது. கில்காமேஷ் அப்படிங்கிற குள்ள மனுஷன் கடவுளுக்கு படைச்ச 7 குடுவ பியரை குடிச்சதுனால மற்ற மனுஷங்களை போல உடனே உடல் அளவுல மாற்றம் அடைஞ்சதாகவும் சுவாரஸ்யமான கதையும் இருக்கு. இதை விட எகிப்தியன்களோட வரலாறு இன்னும் சுவாரஸ்யமா இருக்குங்க. பார்லி, கோதுமை, அதோட கொஞ்சம் ஈஸ்ட் மாவையும் சேர்த்து பியர் தயாரிச்சிருக்காங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எகிப்தியர்கள். அவங்களோட உணவே பிரெட் அண்ட் பியர் தான். தினமும் தங்களோட உணவுல பியர் எடுத்துக்கிறதுனால தான் ஆரோக்கியமா இருக்கிறதாவும் நம்பி இருக்காங்க. பியர் கடவுளோட பானம், அது புனிதமானது, நமக்கு தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிறது எகிப்தியர்களோட நம்பிக்கை. எகிப்துன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது பிரமிடுகள் தான். அப்படி பிரமிடுகளை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளையும் பியர் கொடுத்து அவங்கள வேலை வாங்கினதா சொல்லப்படுது. கொண்டாட்டங்கள்லயும் விழாக்கள்லயும் பியர் குடிக்கிறது ஒரு வழக்கமாவே இருந்திருக்கு. இப்போ நாமெல்லாம் ஒவ்வொரு தினத்துக்கும் ஒவ்வொரு விழா கொண்டாடுற மாதிரி எகிப்தியர்கள் பியர் குடிக்கிறதையே ஒரு விழாவாவும் கொண்டாடி இருக்காங்க. பியரை கண்டுபிடிச்சது எகிப்தியர்கள்னா வைனை கண்டுபிடிச்சது கிரேக்கர்கள். கிமு 2000ஆவது வருஷத்துல கிரேக்க கலாச்சாரத்துல வைன் ஒரு முக்கியமான அம்சமா இருந்திருக்கு. அத கடவுளுக்கு படைக்கிறது ஒரு முக்கியமான நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம மத்திய தரைக்கடல் பகுதியில கிரேக்க நாணயங்களுக்கு பதிலா வைனையும் பயன்படுத்தி வியாபாரம் பண்ணிருக்காங்க கிரேக்கர்கள். அந்த அளவுக்கு விலை மதிப்புள்ளதா இருந்திருக்கு வைன். கிரேக்கர்களோட வரலாற்று படிவங்கள்ல வைனை அவங்க மருத்துவத்துக்கும் பயன்படுத்தியதா குறிப்புகள் இருக்கு.
மயக்கம் ஏற்படுத்துறதுக்கு, டயேரியா, புண்கள்ல காயம் சரியாகிறதுக்கு இப்படி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அதுலயும் முக்கியமான ஒரு மருத்துவ முறை இப்போ நம்மளோட பழக்கத்திலேயும் இருக்கு. என்ன விஷயம்னா, ஒரு காலத்துல குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கிராமங்கள்ல பிஸ்கட்டும் பிராந்தியும் வாங்கி கொடுப்பாங்க, வலி தெரியாம இருக்கிறதுக்கு. காயம் சீக்கிரமா சரியாகிறதுக்கும் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்னு சொல்லுவாங்க. அப்படி கிரேக்கர்கள் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வலி தெரியாம இருக்க ஒயின் கொடுத்ததும் அவங்களோட வரலாற்று குறிப்புகள்ல இருக்கு. ஒரு பெரிய அரங்கத்துல எல்லாரும் கூடி ஒயின் குடிக்கிறது, கதை சொல்றது, ஜோக் சொல்றது, விவாதம் பண்றதுன்னு கிரேக்கர்கள் கொண்டாட்டமாவே வாழ்ந்திருக்காங்க. கிரேக்க இலக்கியங்கள்லயும் ஒயினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு. அதுவும் பிளாட்டோவோட இலக்கியமான ஹோமரின் இலியாட் அண்ட் ஒடிசில மதுபானத்துக்கும் கிரேக்க கலாச்சாரத்துக்கும் இடையில இருக்கிற வரலாற்றை எடுத்து சொல்லியிருப்பாரு. இந்த ஒயின் கலாச்சாரம் கிரேக்கத்திலிருந்து அப்படியே ரோமனுக்கு பரவுச்சு. ரோமன்ல பிரபல கவிஞர் ஒருத்தர் பச்சே அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினாரு. அதுல ரோமானிய கடவுளான பச்சேவை ஃபாலோ பண்றவங்க அளவுக்கு அதிகமா ஒயின் குடிச்சு கொலை சம்பவங்கள்ல ஈடுபடுற மாதிரி சித்தரிச்சு அந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. கிமு 1806 அந்த புத்தகத்தை இட்டலியில தடை பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு ரோமானிய பேரரசு ஒயின் தயாரிக்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துச்சு. அடுத்த 2 நூற்றாண்டுகள்ல ரோமன்ல இருந்து ஒயின் தயாரிச்சு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சாங்க. அடிமை வேலை செய்யறவங்களுக்கு பணத்துக்கு பதிலா ஒயின் குடுக்கறதும் வழக்கமா இருந்தது அங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒயின் குடிக்கிறதும் விற்பனை பண்றதும் சட்டப்பூர்வமானது. பலவிதமா ஒயின்களை தயாரிச்சிருக்காங்க. ரோமானிய இலக்கியவாதிகள் ஒயினை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி எழுதப்பட்ட பச்சை புத்தகம் ஒரு கட்டுக்கதைன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு எதிரான கருத்துள்ள நிறைய புத்தகங்களை ரோமானிய எழுத்தாளர்கள் எழுதினாங்க. வேர்ல்டு ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துலயும் தங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை வாய்ந்த சீனர்களோட வாழ்க்கை முறையிலையும் ஆல்கஹாலுக்கு பெரிய இடம் இருந்திருக்கு. எப்பவுமே எல்லாத்தையும் இயற்கையான முறையில தயாரிக்கிற சீனர்கள் பழங்கள் மற்றும் பூக்களோட ஈஸ்டையும் சேர்த்து காய்ச்சி ஆல்கஹாலை தயாரிச்சு குடிச்சிருக்காங்க சீனர்கள். முக்கியமான சடங்குகள், திருவிழாக்கள், குடும்ப விழாக்கள், திருமண விசேஷ நாட்கள்னு எல்லா நாட்கள்லயும் அவங்களோட முக்கியமான ஒண்ணா ஆல்கஹால் மாறி போனது. இப்போ நியூ இயர் வந்ததும் நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு கொண்டாடுற நம்ம கிட்ட இருக்கிறது மாதிரியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சீனாவோட நியூ இயர் அன்னைக்கு ஆல்கஹால் குடிச்சிட்டு பாட்டு கேட்கறது, ஆட்டம் ஆடுறது, இலக்கியம் படிக்கிறதுன்னு பல வழிகள்ல வாழ்க்கையை கொண்டாடி இருக்காங்க சீனர்கள். அது மட்டும் இல்லாம ஆல்கஹால் அவங்களோட நோயை குணப்படுத்துறதாவும் வயசான தோற்றத்தை குறைச்சு இளமையா காட்டுறதாவும் தங்களோட உடல்நிலைய கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதாவும் நம்புறாங்க. உலகத்திலேயே வேறு எந்த மருந்துகளை காட்டிலும் ஆல்கஹால் மருத்துவ குணம் படைச்சது அப்படிங்கிற பழமொழி சீனால ரொம்பவே பிரபலம். சீனர்களை பார்த்தோம்னா தலைவலி, சளி, இருமல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, குடல் பிரச்சனைகளை சரி பண்றதுக்குன்னு நிறைய உடல்நிலை கோளாறுகளுக்கு ஆல்கஹாலையே மருந்தா கொடுத்து சரி பண்ணதா சொல்லப்படுது. இப்படி ஆல்கஹால் வரலாற்றுல அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சது. பிரிட்டன்ல 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகள்ல ஆல்கஹால் கலாச்சாரம் உருவாக ஆரம்பிச்சது. 1525 to 1550 காலகட்டங்கள்ல காய்ச்சி வடிகட்டின ஸ்பிரிட்ட தயாரிச்சு குடிச்சிருக்காங்க. அப்போ புகழ்பெற்ற நாடக ஆசிரியரா இருந்த தாமஸ் நாஷ் இங்கிலாந்துல குடிப்பழக்கத்தோட தாக்கத்தை பற்றி விவாதிக்க தொடங்கினாரு. அதனால குடிப்பழக்கம் ஒரு குற்றம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கமும் உருவாச்சு. 1600வது வருஷத்துல 1ஆம் ஜேம்ஸனுடைய ஆட்சி காலத்துல எழுத்தாளர்கள் தொடர்ச்சியா ஆல்கஹாலோட தீமைகளை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லா தரப்பு மக்களையும் அது பாதிக்கிறதா அவங்க குறிப்பிடவும் 1606 இங்கிலாந்து பாராளுமன்றத்துல குடிப்பழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. 1643 குடிபானங்களுக்கு வரி விதிக்க ஆரம்பிச்சது பிரிட்டன் அரசு. அதுக்கு பிறகு பிரிட்டன்ல தயாரிக்கப்பட்ட மதுபானங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ஆல்கஹால் தயாரிக்க தொடங்கின நிறுவனங்களோட தொழிலும் வர்த்தகமும் வளர்ச்சி அடைஞ்சது. பிரிட்டன் ராணுவ வீரர்களுக்கு விலை உயர்ந்த ஜின் மதுபான வகைகளை கொடுத்தாங்க. 1700கள்ல ஸ்காட்லாந்து, அயர்லாந்து மாதிரியான நாடுகள் விலை உயர்ந்த விஸ்கி வகை மதுபானங்களை ஏற்றுமதி பண்ணாங்க. இங்கிலாந்துல மட்டுமல்ல, தென் அமெரிக்கா போன்ற நாடுகள்லயே அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆல்கஹாலை தயாரிச்சு பயன்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் மது போதை உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. 1630கள்ல இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கால காலனி ஆதிக்கம் செலுத்தப்பட்ட காலகட்டத்துல இங்கிலாந்துல இருந்து பார்லியை இறக்குமதி பண்ணி அதன் மூலமா அமெரிக்கால ஆல்கஹாலை தயாரிச்சு குடிச்சிருக்காங்க. வீட்டிலேயே ஆல்கஹால் தயாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க.
ஆட்களை வச்சு ஃபேக்டரி மூலமாவும் அமெரிக்கால ஆல்கஹாலை தயாரிக்கிற தொழில் உருவாச்சு. அதனால வீட்லயும் அனுமதி இல்லாத ஃபேக்டரிகள்லயும் ஆல்கஹால் தயாரிக்க கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தது அமெரிக்க அரசு. இந்த சட்டத்தை எதிர்த்து பெரிய தொழிலாளர் போராட்டமே நடந்த வரலாறும் உண்டு. அமெரிக்கர்கள் ஒரு டே ஃபுல்லா குடிக்க ஆரம்பிச்சாங்க. சீடர், பியர், ரம் இப்படி பல வகையான மதுபானங்கள் அமெரிக்கர்கள் கிட்ட புழக்கத்துக்கு வருது. 17ஆம் நூற்றாண்டுகள்ல அமெரிக்கர்கள் அதிகப்படியான ரம் மதுபானத்தை குடிக்க தொடங்கினாங்க. ஒருத்தரே மாசத்துக்கு நூற்றுக்கணக்கான டின்கள் மதுபானத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மதுபானத்தோட தாயகமே அமெரிக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உற்பத்தி அங்க பெருகுது. அதனால மதுபானத்துக்கு, குறிப்பா விஸ்கி வகை மதுபானத்துக்கு வரி விதிச்சது அமெரிக்கன் கவர்மெண்ட். அதை கண்டிச்சு பென்சில்வேனியால பெரிய கிளர்ச்சியே ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த வரியை குறைச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு மட்டும் அமெரிக்கால 88 மில்லியன் கேலன் மதுபானங்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். பொழுதுபோக்குக்காகவும் உடல் நலத்துக்காகவும் ஹெல்தி ட்ரிங்க் அப்படிங்கிற பேர்ல ஆல்கஹாலை தயாரிக்க ஆரம்பிச்ச மனித குலம் அதனால ஏற்படுற உச்சகட்ட பிரச்சனையை சந்திச்சது 19 மற்றும் 20வது நூற்றாண்டுகள்ல தான். கெட்டதுலயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி உள்நாட்டு போர் நடக்கிற காலகட்டத்துல செவிலியர்களும் மருத்துவர்களும் ஆல்கஹாலை மருத்துவத்துக்காக பயன்படுத்தினாங்க. காயம்பட்ட வீரர்களுக்கு அது ஒரு மருந்தா பயன்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தங்களோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு ராணுவ வீரர்களும் அதிகாரிகளும் மது விருந்துகளை நடத்தி தங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டாங்க. நல்லதுலயும் ஒரு கெட்டது இருக்கும் இல்லையா? அப்படி மது போதைக்கு அடிமையான ராணுவ வீரர்கள் தங்களோட பொறுப்புகளை மறந்து பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறது போன்ற தகாத செயல்கள்ல ஈடுபட்டாங்க. அதனால வார் கிரைம் அதிகமா நடக்க ஆரம்பிச்சது. இதன் காரணமா மதுபானத்துக்கு எதிரான இயக்கங்கள் 1800கள்ல உருவாச்சு. ராணுவத்துல முழுசா மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. பொதுமக்களுக்கும் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்க. மத வழிபாடுகள் மற்றும் சடங்குகளுக்கு மட்டுமே மதுபானம் பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிற நடைமுறை கொண்டு வரப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நடைமுறையை தளர்த்தி அமெரிக்க கடற்படையில மட்டும் ரேஷன் மூலமா ராணுவ வீரர்களுக்கு ரம் வகை மதுபானம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 19வது நூற்றாண்டுல கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுச்சு. சட்ட திட்டங்களை மீறி நிறைய அமெரிக்கர்கள் மதுபானத்தை வாங்கி குடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையானாங்க. அதை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கறத உணர்ந்த அரசாங்கம் 1930ல அதை லீகலைஸ் பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1950ல அமெரிக்க மருத்துவ ஆணையம் ஆல்கஹால மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகள் பட்டியல்ல சேர்த்துச்சு. அதுக்கு பிறகு சிலருக்கு அது மருந்தாவும் பயன்படுறதால அது மேல இருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு 1967க்கு பிறகு நார்மலைஸ் பண்ணாங்க. தமிழர்களோட வரலாற்றில் மதுபானம் 1990களுக்கு பிறகுதான் இந்தியால வெளிநாட்டு மதுபானங்களோட வருகை அதிகமாச்சு. அதுக்கு முன்னாடி இந்தியால மதுபானங்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். இந்தியால மட்டுமல்ல, தமிழர்களோட கலாச்சாரத்திலையும் மது, கள் போன்ற போதைப் பொருட்கள் இருந்திருக்கு. நாட்படு தேரல், இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமாங்க, சங்க இலக்கியத்துல நாட்படு தேரல் அப்படிங்கிற பேர்ல பாட்டே இருக்கு. இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் காலேஜ் படிக்கிறப்ப என்னோட தமிழ் பேராசிரியர் தமிழ் இலக்கியம் பாடம் நடத்தினப்ப இந்த பாடலை பற்றி விளக்கம் கொடுத்தார். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ள மா, பலா, வாழைன்னு உச்சபட்ச சுவை கொடுக்கக்கூடிய அத்தனை பழமரங்களும் இருக்கு. இப்படி அடர்ந்த மரங்களும் பழங்களும் பூக்களும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தேனீக்கள் ரொம்பவே கொண்டாட்டமா இருக்கும். அத்தனை மரங்களோட பூக்கள்ல இருந்தும் தேனீக்கள் தேனை எடுத்து கூடு கட்டி அந்த தேனை நம்ம குடிச்சா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே நாக்குல அந்த சுவையை உணர முடியுது இல்லையா? அப்படி ஒரு பெரிய மரத்துல கட்டப்பட்ட தேன்கூடு, அந்த மரத்துக்கு அடியில ஒரு பெரிய பாறை, அந்த பாறையில ஒரு பெரிய குழி, அந்த குழியில மா, பலா, வாழை, அத்திப்பழம்னு மரத்துல இருந்து கனிஞ்சு விழுந்த பழங்கள் எல்லாம் பல நாட்களா ஊறி போய் இருக்கு. அந்த ஊறி போன பழச்சாறு மரத்து மேல இருந்து தேன் சொட்டுக்கள் விழுந்து அது ஒரு தேவாமிர்தமா மாறி போயிருக்கு. அந்த தேவாமிர்தத்தை தான் சங்க காலத்துல தேரல்னு சொல்லிருக்காங்க. அந்த அடர்ந்த காட்டுல இருக்கிற குரங்குகள் அந்த தேரலை உண்டு அப்படியே போதையில மயங்கி போய் இருக்குமா. சங்க காலத்துல நடந்த அந்த காட்சியை நினைக்கும் போது நமக்கே ஒரு போதை உண்டான மாதிரி இருக்குல்ல? அந்த அளவுக்கு பெரும் போதையை கொடுக்கிற ஒரு பானம் இயற்கையிலேயே உருவாயிருக்கு. அடுத்தபடியா கள்.
இதுதான் முதல்ல நமக்கு கிடைச்ச பெரும் போதை தரக்கூடிய ஒரு பானம். சங்க காலத்துல இத தேரல், நரவு, தோப்பி, அரியல், வேரி, காந்தாரம், மட்டு, பிழி இப்படிலாம் பல பேர்கள் சொல்லி கூப்பிட்டிருக்காங்க.